சென்னை பாண்டியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் தாய் வீடாக இருந்த இந்த மண் மெட்ராஸ்லேருந்து சென்னைன்னு பேரை மாற்றிட்டாங்க. அப்புறம் சென்னைக்கு மிக அருகில்னு பேச ஆரம்பிச்சு இப்போ எது வரைக்கும் சென்னைன்னு நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இருக்குது. இப்படிப்பட்ட நம்ம சிங்கார சென்னைக்கு பர்த்டே என்ன பண்ணலாம்? உலகமெங்கும் கொண்டாட்டம்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும், அதான் சோறு. ஸோ மெட்ராஸ்லேருந்து சென்னை வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் கொண்டாட தான் இந்த வீடியோ. ஆயிரத்தி 1951 அண்ணா சாலையில் ஆரம்பிக்கப்பட்ட கடை தான் புகாரி கடையை பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்ப ஃபேமஸ் வந்து சிக்கன் 65. அதாவது இந்த சிக்கன் 65 கண்டுபிடிச்சவங்களே வந்து புகாரி ஹோட்டல் தான். அண்ட் இதனால தான் வந்துட்டு நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலில் டாப் 10 ஃபுட் சிட்டிஸ் இந்த வேர்ல்டில் சென்னை செகண்ட் ரேங்கில் இருக்குது. புருஷவாக்கமில் தர்மா பிரகாஷ் ஆப்போசிட்டில் இருக்கிற குட்டி சாட் கடை தான் லிங்க்ஸ். குஜராத்காரர் ஒருத்தர் நடத்துகிற இந்த கடையில் வெரைட்டியாக பலதரப்பட்ட சாட்ஸ் இருக்குது. இப்போ நிறைய இடத்துல கிடைக்கிற முறுக்கு சாண்ட்விச்சை கண்டுபிடிச்சதே இவங்க தானா. அந்த வெங்காயத்தை நறுக்கி, அந்த தக்காளியை செதுக்கி, வெள்ளரிக்காவை திணிச்சு, அதுக்கு மேலே ஒரு சட்னியை தடவி 2 முறுக்குக்கு நடுவில் இவ்வளோத்தையும் செஞ்சு அப்படி கையில் கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம சென்னைக்கு தேவையான மிக முக்கியமான இன்னொரு ஐட்டம் ஐஸ் கோலா. அதாவது இந்த ஐஸை கட்டியாக இருக்கிற ஐஸை நொறுக்கி ஒரு கப்பில் போட்டு அது மேலே சில பல சுவைகளை ஊற்றி பரபரன்னு அப்படியே நட்ஸெல்லாம் தூவி சொல்லும் போதே வாய் ஊறுது. இதெல்லாம் விட ஸ்பெஷல் ஐட்டம் இன்னொன்று இருக்குதுன்னு காட்டுறாங்க பாஸ். சீஸ் கார்ன் கனபீஸ், ஸ்வீட் கார்ன், சீஸ், மைனீஸ்னு வாய்க்குள்ளே விருந்தே வைக்கிறாங்க போங்க. மத்தியான நேரத்தில் ராயப்பேட்டா மணிகுண்டில் போய் டைம் பார்த்தா 1 மணின்னு காமிக்கும். அப்போ அதே ராயப்பேட்டில் இருக்கிற இன்னொரு சிறப்பான இடம் சார்மினார் பிரியாணி கடைக்கு போனால் சுட பிரியாணி. 25 வருஷமாக சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணின்னு சுவையாக சமைச்சு போட்டு சென்னை மக்களை ஹெவியாக டியூன் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க நின்றுட்டு தான் சாப்பிடணுன்னு ஒரு சத்திய சோதனை இருந்தாலும் எப்படியாச்சும் சாப்பிட்டா போதுன்னு நினைக்கிற அளவுக்கு அதோட சுவை இருக்கிறதால அதை நம்ம மன்னிச்சிடலாம். ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்ணும், நொறுக்கு தீனி துணணும்னு ஆசைப்பட்டுட்டு சவுகார்பேட் சைட் போகலன்னா அது முட்டாள்தனம், மிகப்பெரிய குற்றம். மறுவாரிஸ் ஜாஸ்தியாகிற இந்த இடத்துல இந்தியாவில் இருக்கிற பல வெரைட்டியான சுவைகள் கிடைக்கும், அதுவும் பட்ஜெட்டில். மின் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஜெயின் டெம்பிளுக்கு டைரக்ட்லி ஆப்போசிட்டில் தான் இருக்குது ராமாவத் சாட்ஸ். ராஜஸ்தான் அண்ணன் இந்த கடையை 1984 நடத்திட்டு இருக்காரு. சமோசா, கச்சோரி, போண்டா, சுண்டல். இந்த கடையில் இதை விட ஸ்பெஷல் கடினா ஈஸியாக புடுற மாதிரி சொன்னால் மோர்க்குழம்பு மாதிரி ஒரு செம்ம மேட்ரு. மற்ற எல்லா சாட்டுக்கும் இதுதான் சைட் டிஷ். அதை மேலே ஊற்றி சும்மா சாப்பிட்டாக என்ன ஒரு டேஸ்ட்டுங்க. அந்த கச்சேரியை தனியாக சாப்பிட்டா ஒரு டேஸ்ட், இந்த கடியை மேலே ஊற்றி சாப்பிட்டா அது வேறு டேஸ்ட். பாரிஸ் கார்னர் பீச் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற பர்மா பஜார் 1966 பர்மீஸ்லேருந்து இங்கே வந்தவங்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அங்கேருந்து வந்தவங்க சும்மா வராமல் கூடவே அவங்களோட உணவுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அதில் சில விஷயங்கள் தான் அத்தோ, மொயிங்கோ என்றவைகள். 1980 இந்த கடையை ஆரம்பிச்சிருக்காங்க இவரோட அப்பா. அத்தோ என்னன்னா திக்கான நூடுல்ஸை வெங்காயம், முட்டைகோசு, மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்து அப்படி ஒரு பிளேட்டில் தருவாங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷு அங்கேயே வச்சுருப்பாங்க ஒரு பானையில். வாழைத்தண்டு சூப்பு. அந்த வாழைத்தண்டு சூப்பு எடுத்து இந்த அத்தோ மேலே ஊற்றி சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட். நண்பன் படத்துக்கே இங்கே இருந்தால் சப்ளை அப்படின்றது தான் அந்த ஓனரோட யூஎஸ்பி. அங்கேயே மசாலா முட்டைன்னு இன்னொரு ஐட்டம், அதை வாங்கி அப்படியே உங்கள் வாய்க்குள்ளே போட்டால் போதும். அண்ணா சாலையில் அண்ணா சிலை அந்த பக்கம் கை காட்டுவார். அதுக்கு இந்த பக்கம் நம்ம போனால் தேவி தேட்டருக்கு அப்படியே பேக் சைட் போனால் we can reach the shop called பாம்பே லஸ்ஸி. 1963 மத்ராலேருந்து வந்து ஆரம்பித்த இந்த கடை தான் சென்னைக்கு லஸ்ஸியை இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. தயிரில் சர்க்கரை போட்டால் லஸ்ஸி அவ்வளோதானே அப்படின்னா கிடையவே கிடையாது. இங்கே நீங்கள் கேட்டதும் ஃப்ரெஷ்ஷாக உங்கள் கண்ணு முன்னாடியே செஞ்சு தராங்க. அதுதான் இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி. தேவி தேட்டரில் படம் பார்த்துட்டு இங்கே வந்து லஸ்ஸி சாப்பிட்டுட்டே படத்தை திட்டுறதுல என்ன ஒரு ஆனந்தம்.
மயிலாப்பூர்னா கோவில், குளம், ஜன்னல் பஜ்ஜி கடை, கற்பகம் மெஸ்ஸு. அதை விட ஃபேமஸ்ஸு காலாத்தீர் கடை, ரோஸ் மில்க். சிட்டிலே பெஸ்ட்டு ரோஸ் மில்க் இங்கே தான். இதை நான் சொல்லுங்க, அந்த கடைக்கு வந்து போகிற பல நூறு பேர் சொல்லுவாங்க. சின்ன குழந்தையிலேருந்து பாட்டிஸ் வரைக்கும் எல்லாரும் குடிக்கலாம். அந்த காலத்தில் பக்கத்தில் இருக்கிற நாடக சபாலேருந்து ஃபுல் க்ரௌடு இங்கே தான் ஆஜரு. தெருக்கு தெரு ஒரு தள்ளுவண்டி இருக்குது, தடிக்கு விழுந்தால் ஒரு ஹோட்டல் இருக்குது. இது எல்லாமே நம்மள நம்பி தான் இருக்குது. நம்ம ஓடி கஷ்டப்பட்டு உழைச்சி எதுக்கு இதெல்லாம்? வயிறு நிறைய சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க தானே. ஸோ மை டியர் சென்னை மக்களே, நம்ம ஊர் பர்த்டேவை அதோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸை சாப்பிட்டு சிறப்பாக கொண்டாடணும்னு மெட்ராஸ் மீட்டர் சார்பாக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஒரு சமோசா எக்ஸ்ட்ரா வாங்கி தரோம். எங்கேயாவது வெளில சாப்பிட போலாமா? நீங்களே சொல்லுங்க, எங்க போலாம்? சரவண பவன். போன வாரம் தான் போனோம். வசந்த பவன். எங்க அப்பா பர்த்டேக்கு அங்க தானே போனோம். அதுவும் வேண்டாம். அமராவதி, சரவண பவன், சங்கீதா, சைத்ரா, பாம் க்ரோவ், கையேந்தி பவன். உங்க எல்லா பர்த்டேக்கும் அங்க தானங்க போறோம். புல்லட் வச்சிருக்கலாம், மாஸ்க் கிடையாது. மாஸா இருக்கிறவன் தான் புல்லட் வச்சிருக்கோம்.